100 ஆண்டு கால 7 மலை கிராம மக்களின் வாழ்வாதார உரிமையை கடந்த 5 ஆண்டுகளாக இடையூறு செய்யும் வனத்துறையை கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டம். சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பு. தேனி மாவட்டம் சின்னமனூர் மார்க்கையன் கோட்டை ரவுண்டானா பகுதியில் மேகமலை ஹைவேவிஸில் மலை கிராம மக்கள் வனத்துறையை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வனத்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா விவசாயிகள் பயன்படுத்தி வந்த விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்லும் சாலை உரிமையை வனத்துறை தடை செய்து வருகிறது. எங்கள் பட்டா விவசாய பகுதிகளோ குடியிருப்பு பகுதிகளோ எந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலோ வன சரணாலய பகுதிகளிலோ ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதிகளிலோ இல்லாத போதும் பொதுமக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் வாழ்வாதார உரிமையை 5 ஆண்டுகளாக பறித்து வரும் வனத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் மேகமலை எஸ்டேட் உரிமையாளர்கள், விவசாயிகள் சங்கம் மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தரையில் அமர்ந்து கையில் பதாகைகளுடன் கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டம் குறித்து போராட்டக்காரர்கள் கூறுகையில், நாங்கள் பலமுறை எடுத்து கூறிவிட்டோம். அரசும் வனத்துறையும் எங்களுக்கு செவிசாய்க்கவில்லை. எங்களுக்கு உரிய பதிலை அளிக்கவில்லை என்றால் வரும் தேர்தலை மொத்தமாக அனைத்து கட்சியினரும் புறக்கணிப்போம் என்று தெரிவித்தனர். நாங்கள் 5 வருடமாக ஹெச்பி ஆக்ட்ல சட்டப்படி என்ன பண்ணணும்னு கேட்குறோம். பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்ட்ல சட்டப்படி என்ன பண்ணணும்னு கேட்குறோம். இதுவரையும் பல முறை கேட்டோம். அவங்க எந்த வித எழுத்துப்பூர்வமாக எதுவும் தரலை. அவங்களா தாந்தோணித்தனமாக ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை எதிர்த்து தான் இந்த போராட்டமே. இது 2 சட்டப்படி கொடுத்துட்டாங்கன்னா எந்த போராட்டத்துக்கும் வேலை இல்லை. மேகமலை விவசாயிகள் மற்றும் ஏலத்தோட்ட முதலாளிகள் சங்கம், அதில் ஜாயின்ட் செக்ரட்டரி எஸ்கே மாணிக்கவாசன் பேசுகிறேன். இந்த போராட்டமானது கடந்த 5 ஆண்டு காலமாக நாங்கள் பலமுறை அரசாங்கத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதற்கொண்டு மாநில முதலமைச்சர் வரை பலமுறை நாங்கள் விண்ணப்பித்தும் முறையிட்டும் எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. ஹெச்பி ஆக்ட் என்ற சட்டத்தில், ஹில்ஸ் ப்ரொவிஷன் ஆக்ட், அதில் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு வேணும்னு கேட்டோம். சட்டப்படி நாங்கள் என்ன செய்யணும், சட்டப்படி எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும்னு பல முறை நாங்கள் வனத்துறையிடம் கேட்டுட்டோம், மாநில அரசிடம் கேட்டுட்டோம். அதுக்கு எந்தவித எழுத்துப்பூர்வமான தகவல் எதுவும் இல்லை. அதே மாதிரி தனியார் வன பாதுகாப்பு சட்டம்னு சொல்கிறாங்க. அந்த தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தில் சட்டப்படி நாங்கள் என்ன பண்ணணும், சட்டப்படி எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு தெளிவு வேணும்னு கேட்குறோம். அதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கல. இது முதல் குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கக்கூடியது. 2வது குற்றச்சாட்டு, தற்போது வனத்துறை ஒரு கெஜெட் பப்ளிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த கெஜெட் பப்ளிகேஷனில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக்ட்னு போட்டு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது சின்னமனூர்ல இருந்து அப்பர் மணலார், மகராஜமெட்டு, வெண்ணியார் இது வரைக்கும் போகக்கூடிய 45 கிலோமீட்டர் சாலை உள்ள இடத்துல ஏதோ ஒரு இடத்தில் 5.195 கிலோமீட்டர், அதாவது 5.195 கிலோமீட்டர்ல அதுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை டிக்ளேர் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய அகலம் 42 அடி அகலம் இருக்குது. அது 10 அடி அகலம் மட்டுமே பப்ளிக் ரோடு, மீதி இருக்கிற 32 அடி அகலம் வனத்துறையில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கப்பட்ட வனச்சட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்படி கொண்டு வந்துட்டா இந்த சட்டத்தை வருகிற 25/3/2026 அமலுக்கு வரதா அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தோட முக்கிய கோரிக்கை, இந்த வனச்சட்டத்தை நிறுத்தி தெளிவான, எங்களுக்கு பாதுகாப்பான, எங்களுக்கு நாங்கள் கடந்த 100 ஆண்டு காலமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டுள்ள ரோட் பாதையை எங்களுக்கு உரிமை வழங்க வேண்டும். இந்த 30 அடி அகலத்தை தனியார் வன பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள கொண்டு போயிட்டா பின்னால் வரக்கூடிய பேரிடர் காலத்தில் அந்த இடத்தில் பழுது ஏற்பட்டால், ஒரு பாறையோ மண் சரிவு ஏற்பட்டால் அதை வனத்துறை பாதுகாக்கப்பட்ட வனச்சட்டத்தின் பிரகாரம் அதை அகற்றக்கூடாது நிறுத்திட்டாங்கன்னா நாங்கள் எப்படி 10 அடி அகலத்தில் போக முடியும்? ஆகனால மேலே இருக்கக்கூடிய 7 கிராம மலைமக்கள், டி எஸ்டேட்ல 7 கிராமங்கள் இருக்குது ஹைவேஸ் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில். அதுபோக ஏலம் காப்பி விவசாயிகள் ஒரு 5500 ஏக்கரா 7500 ஏக்கரா வரைக்கும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பயன்படுத்தக்கூடிய தொழிலாளர்களும் விவசாயிகளும் மிகவும் பாதிப்படையக்கூடிய சூழலை இந்த வனத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க.
நாங்கள் பலமுறை வனத்துறைக்கு போயுமே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. செவிசாய்க்கப்படாத காரணத்தினால இப்போது நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமா அரசாங்கத்துக்கு என்ன தெரிவிக்கிறோம் என்றால், எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கப்படவில்லை என்றால் வருகிற 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஐஏஎஸ் பேரூராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்களும் வாக்காளர்களும் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்து கொள்ளும். இதில் கலந்து கொண்டுள்ள அனைவரும் அனைத்து கட்சி சார்ந்தவர்கள், தனிப்பட்ட கட்சியோ தனிப்பட்ட நபரோ எந்தவித ஏற்பாடும் கிடையாது. முழுவதும் அனைத்து கட்சி சார்ந்த தொழிலாளர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்ட காரணத்தினால் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுக்கு முதற்கட்டப்படியாக ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிக்கப்படும் என்பதை எங்களுடைய அனைத்து சமுதாய மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.